140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு, பல மொழிகள், பல மதங்கள், மலைகள், காடுகள்னு பறந்து விரிந்த ஒரு நிலப்பரப்பு. ஆனாலும் 5 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல இந்த நாட்டுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனுக்கும் ஒரு அன்றாட கூலி தொழிலாளிக்கும் அரசியலமைப்பு ஒரு சமமான அதிகாரத்தை வழங்குது. அதுதான் வாக்குரிமை. ஆமா, கரெக்ட். சோ குரூப் 1 UPSC மாதிரியான சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிற உங்களுக்கு நல்லாவே தெரியும், உலகமே வியந்து பார்க்கிற இந்த மாபெரும் தேர்தல் திருவிழாவை சாத்தியமாக்குறது இந்திய அரசியலமைப்போட பார்ட் 15 தானே. இந்த ஆழமான அலசல்ல வெறும் விதிகளை மனப்பாடம் செய்யாம ஆர்டிகல் 324ல இருந்து 329A வரைக்கும் உள்ள ஒவ்வொரு விதியோட பின்னணியும் நம்ம தர்க்க ரீதியா புரிஞ்சுக்க போறோம். நான் உங்க பாலிட்டி ஃபேக்கல்டி பேசுறேன். அண்ட் என்னோட இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான TNPSC ஆஸ்பிரண்ட் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ எவ்ரிவன். சார், எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். இந்த பார்ட் 15லேருந்து வரப்போற எக்ஸாம்ல கண்டிப்பா கேள்வி வரும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த ஆர்டிகல் 324லேருந்து 329A வரைக்கும் அந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாச்சும் ஈஸியான ஷார்ட்கட் இருக்கா? கண்டிப்பா இருக்கு, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆடியோ ஓவர்வியூல பார்ட் 15 முழுமையா ஒரு சின்ன கதை மூலமா உங்க மைண்ட்ல பதிய வைக்க போறேன். இத கேக்குற உங்களுக்கும் சரி, இனிமேல் தேர்தல்கள் சம்பந்தமான ஆர்டிகல்ஸ் மறக்கவே மறக்காது. சூப்பர். அப்போ அந்த ஷார்ட்கட் என்னன்னு சீக்கிரமா சொல்லிடுங்க. சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற ஒரு லாஜிக்கை நீங்க புரிஞ்சுக்கணும். தேர்தல்னாலே முதல்ல ஒரு சுதந்திரமான அமைப்பு வேணும். அந்த அமைப்பு எப்படி வாக்காளர் பட்டியலை உருவாக்கும், அந்த பட்டியல்ல யார் யாரெல்லாம் ஓட்டு போடலாம், அதுக்கான சட்டங்களை யார் ஏற்றுவாங்க, அப்புறம் இதுல நீதிமன்றம் தலையிட முடியுமா, இப்படி ஒரு தர்க்க ரீதியான வரிசையில தான் இந்த ஆர்டிகல்ஸ் அமைஞ்சிருக்கு. ஓ, அப்படி ஒரு ஃப்ளோ இருக்கா இதுல? நான் இவ்வளவு நாளா இது ஒரு டேபிள் ஆஃப் கான்டென்ட்ஸ் மாதிரி சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் நிறைய மாணவர்கள் பண்ற தப்பு. சோ அந்த லாஜிக்கல் வரிசைப்படி முதல் படியா அந்த சுதந்திரமான அமைப்பை உருவாக்குற விதியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போ ஆர்டிகல் 324 பத்தி பார்க்கலாம். இதோட ஒபிஷியல் கான்ஸ்டிடியூஷனல் நேம் பாத்தீங்கன்னா சூப்பரிண்டெண்டன்ஸ் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் டு பி வெஸ்டட் இன் அன் எலெக்ஷன் கமிஷன். சூப்பரிண்டெண்டன்ஸ் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் கொஞ்சம் சிம்பிளான தமிழ்ல சொல்ல முடியுமா? ரொம்ப ஈஸி. இந்தியாவில் நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றங்கள், அப்புறம் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பதவிகளுக்கு தேர்தல்களை நடத்த, அதை கண்காணிக்க, அப்புறம் கட்டுப்படுத்த ஒரு தனி அதிகாரம் பெற்ற தேர்தல் ஆணையம், அதாவது எலெக்ஷன் கமிஷன் இருக்கணும். அதுதான் இதோட சிம்பிள் மீனிங். புரிஞ்சது. ஆனா எனக்கு ஒரு டவுட் இல்ல. அரசாங்கத்தோட மத்த துறைகள் மாதிரி இதையும் ஏதோ ஒரு அமைச்சகத்தின் கீழ் வச்சிருக்கலாமே, ஏன் இந்த ஆர்டிகிளை இவ்வளவு அழுத்தமா ஒரு தனி அமைப்பா அரசியலமைப்புல சேர்த்திருக்காங்க? அதுதான் இதோட மையப்புள்ளியே. மக்களாட்சியில வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், அதாவது பாரபட்சமற்ற சுதந்திரமான நியாயமான தேர்தல்கள் நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஆளுங்க கட்சியே தேர்தலை நடத்தினா அது எப்படி நியாயமா இருக்கும்? ஆமா, கண்டிப்பா பயாஸ்டா தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அதனால எந்த அரசியல் குறுக்கீடும் இல்லாம ஆளுங்க கட்சிக்கும் பயப்படாம செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தேவைப்பட்டுச்சு. அதுக்காகத்தான் ஆர்டிகல் 324 உருவாக்குனாங்க. ரைட். அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல நாம நோட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் கீவேர்ட்ஸ் என்னன்னு? 4 வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். 1 சூப்பரிண்டெண்டன்ஸ், அதாவது மேற்பார்வை. 2 டைரக்ஷன், வழிகாட்டுதல். 3 கண்ட்ரோல், கட்டுப்பாடு. இந்த 3ம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. 4வது மிக முக்கியமான வார்த்தை வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதாவது தலைமை தேர்தல் ஆணையர். ஒரு நிமிஷம். இவ்வளவு அதிகாரம் கொண்ட இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை சப்போஸ் ஆளுங்கட்சி தங்களுக்கு சாதகமா செயல்படலன்னு நினைச்சாங்கன்னா ஈஸியா பதவியிலிருந்து தூக்கிட முடியுமா? அங்கதான் அரசியலமைப்பு ஒரு மிகப்பெரிய செக் வச்சிருக்கு. சிஇசிய அவ்வளவு ஈஸியாலாம் பதவியிலிருந்து நீக்க முடியாது. ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதிய, அதாவது ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டை பதவியிலிருந்து எப்படி நீக்குவாங்களோ அதே மாதிரி தான் நாடாளுமன்றத்துல சிறப்பு பெரும்பான்மையோடு இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் மூலமா நீக்க முடியும். வாவ். அப்போ மத்த எலெக்ஷன் கமிஷனர்ஸ் எப்படி நீக்குவாங்க? அவங்களுக்கும் இதே மாதிரி பெரிய ப்ராசஸ் தானா? இதுதான் TNPSC எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கப்படுற ட்விஸ்ட். மத்த எலெக்ஷன் கமிஷனர்ஸ்க்கு இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான பாதுகாப்பு கிடையாது. அவங்கள வந்து சிஇசியோட, அதாவது தலைமை தேர்தல் ஆணையரோட பரிந்துரையின் பேரிலேயே குடியரசுத் தலைவர் நீக்க முடியும். ரெக்கமெண்டேஷன் இஸ் மேண்டேட்டரி. ஓஹோ, அப்போ மத்த ஆணையர்களை விட தலைமை தேர்தல் ஆணையருக்கு தான் பாதுகாப்பு அதிகம்.
இது நிறைய பேருக்கு குழப்பத்தை ஏற்படுத்துமே. ஆமாம், இதுதான் எக்ஸாம்ல மாணவர்கள் பண்ற காமன் மிஸ்டேக். சிஇசியையும் மத்த ஈசிக்களையும் நீக்கிற முறை ஒண்ணுதான் நினைச்சு தப்பா ஆன்சர் பண்ணிடுவாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மாதிரி நீக்கப்படுறது சிஇசி மட்டும்தான்ங்கிறத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ரொம்ப உறுதியா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதுல இருந்து PYQ ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும்? முந்தைய ஆண்டு கேள்விகளை பாத்தீங்கன்னா, பிற தேர்தல் ஆணையர்களை பதவியிலிருந்து நீக்க யாருடைய பரிந்துரை அவசியம் அப்படின்னு பலமுறை கேட்டிருக்காங்க. அதுக்கு விடை வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். கிளியர். சார், ஆரம்பத்துல ஒரு ஷார்ட்கட் இருக்குன்னு சொன்னீங்களே, அது இப்ப சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இந்த பார்ட் XVய ஒரே வரியில ஞாபகம் வச்சுக்க ஒரு ஒன்லைன் மெமரி ட்ரிக் இருக்கு. அதுதான் ANAPSC. EANAPSC. ENAPSC. இது எப்படி மேட்ச் ஆகுது? என்ஆப்எஸ்சி என்ஆப்எஸ்சி சரியா? என்ஆப்எஸ்சி இதோட கோட் வேர்டு வந்து நம்ம எப்படி உச்சரிக்கணும்னா என்ஆப்எஸ்சி. 324 இருந்து 329 வரைக்கும் தான் கோட் வேர்டு. 329A வந்து ரிப்பீட் டெலிட் ஆன ஆர்டிகல் அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும். சரியா? இதுல E அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனை குறிக்கும். இதுதான் ஆர்டிகல் 324. இதை வச்சு நாம ஒரு மெமரி ஸ்டோரியை பில்ட் பண்ண போறோம். அதாவது எலெக்ஷன் நடத்த எலெக்ஷன் கமிஷன் வந்தது. இதுதான் நம்ம கதையோட முதல் வரி. ஞாபகம் வச்சுக்கோங்க, E ஃபார் எலெக்ஷன் கமிஷன். சூப்பர். எலெக்ஷன் நடத்த எலெக்ஷன் கமிஷன் வந்தது. சரி, இப்போ தேர்தல் ஆணையம் ரெடி. அடுத்து கண்டிப்பா வாக்காளர் பட்டியல், அதாவது வோட்டர் லிஸ்ட் ரெடி பண்ணணும். சரியா? மிகச்சரி. அதை பத்தி பேசுறதா ஆர்டிகல் 325. இதோட அஃபிஷியல் கான்ஸ்டிடியூஷனல் நேம் பாத்தீங்கன்னா, நோ பர்சன் டு பி ineligible for inclusion in or to claim to be included in a special electoral roll on grounds of religion, race, caste or sex. கொஞ்சம் பெரிய சென்டென்ஸா இருக்கே, இதோட சிம்பிள் மீனிங் என்ன? ரொம்ப சிம்பிள். மதம், இனம், சாதி, பாலினம் இந்த காரணங்களுக்காக வாக்காளர் பட்டியல்ல ஒருத்தரை சேர்க்கக்கூடாதுன்னு மறுக்கவே முடியாது. அதே மாதிரி எனக்கோ இல்ல என் சாதிக்கோ மதத்துக்கோ தனி வாக்காளர் பட்டியல் வேணும்னு யாரும் ஸ்பெஷலா கேட்கவும் முடியாது. எல்லாருக்கும் ஒரே பொதுவான வாக்காளர் பட்டியல் தான், ஒன் ஜெனரல் எலெக்டோரல் ரோல். இந்த ஆர்டிகல் 325 உருவான பின்னணி ரொம்பவே ஆழமானதுன்னு நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்துல நடந்த பிரிவினை அரசியல் தானே இதுக்கு காரணம்? 100% உண்மை. பிரிட்டிஷ்காரங்க கம்யூனல் அவார்டு மூலமா இஸ்லாமியர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் தலித்தர்களுக்கும் தனித்தனி வாக்காளர் பட்டியலை, அதாவது செப்பரேட் எலெக்டோரேட்ஸை கொண்டு வந்து இந்தியர்களை பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஆமா, அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. அதேதான். மதம் சாதி அடிப்படையில நாட்டை துண்டாடின அந்த வரலாற்று வழி நம்ம அரசியலமைப்பு சிற்பிகளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அதனாலதான் மக்களாட்சியில எல்லாரும் சமம் அப்படிங்கறத உறுதி செய்யவும் பிரிவினையை தடுக்கவும் எந்த பாகுபாடும் இல்லாத ஒரே பொதுவான வாக்காளர் பட்டியலை ஆர்டிகல் 325 மூலமா உறுதி செய்திருக்காங்க. இதுல எனக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தோணுது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 15 பத்தி படிக்கும்போது பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்றப்ப ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்னு 5 விஷயங்கள் வரும். ஆனா இந்த ஆர்டிகல் 325ல பிளேஸ் ஆஃப் பர்த், அதாவது பிறப்பிடம் அப்படிங்கிற வார்த்தை இல்லையே. ரொம்ப கூர்மையான கவனிப்பு. இதுதான் TNPSC எக்ஸாம் பாயிண்ட்ஸ்ல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். மாணவர்கள் பொதுவா மொழி, அதாவது லாங்குவேஜ், அப்புறம் இருப்பிடம் இதெல்லாம் ஆர்டிகல் 325ல இருக்கிறதா தப்பா நினைச்சுப்பாங்க. ஆனா இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் கீவேர்ட்ஸ் 4 தான். ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ். மதம், இனம், சாதி, பாலினம். எக்ஸாக்ட்லி. இந்த 4 அடிப்படைகள்ல மட்டும்தான் வாக்காளர் பட்டியல்ல பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு அரசியலமைப்பு சொல்லுது. அப்படியானால் இருப்பிடத்தின் அடிப்படையில, அதாவது ரெசிடென்ஸை வச்சு வாக்காளர் பட்டியல்ல ஒருத்தரை சேர்க்காம இருக்க முடியுமா? நிச்சயமா. நீங்க சென்னையில நிரந்தரமா வசிச்சுக்கிட்டு மதுரையில போய் வாக்காளர் பட்டியல்ல என் பேரை சேர்க்கணும்னு கேட்க முடியாது இல்லையா? இருப்பிடம் அப்படிங்கிறது ஒரு தகுதி. அதனால அதை பாகுபாடா, அதாவது டிஸ்கிரிமினேஷனா கருத முடியாது. வாவ், பிரமாதம். இந்த சின்ன நுணுக்கம்தான் எக்ஸாம்ல மார்க் வாங்கி தரும். அப்போ இதுல PYQ ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும்? எந்த ஆர்டிகல் பாகுபாடு இல்லாத ஒரே பொதுவான வாக்காளர் பட்டியலை உறுதி செய்கிறது அப்படின்னு நேரடியாகவே கேட்பாங்க. அதுக்கு விடை ஆர்டிகல் 325. நம்ம மெமோனிக்ல இது எங்க வருது? ENAPSCல E முடிஞ்சது. அடுத்து N. N என்றால் நோ டிஸ்கிரிமினேஷன். ஓ, அப்போ நம்ம மெமரி ஸ்டோரி எப்படி வளருதுன்னா, எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் நடத்துது, நோபடி டிஸ்கிரிமினேஷன் இல்ல. கரெக்டா? சரியா சொன்னீங்க. நோபடி டிஸ்கிரிமினேஷன் இல்ல. இப்போ ஆர்டிகல் 324 எலெக்ஷன் கமிஷன், 325
நோ டிஸ்கிரிமினேஷன். பட்டியல் தயாராயிடுச்சு, பாகுபாடும் இல்ல, அடுத்து யார் ஓட்டு போடுறது அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ இது ஆர்டிகல் 326 பத்தியதா? ஆமா. ஆர்டிகிள் 326. Elections to the House of the People and to the legislative assemblies of states to be on the basis of adult suffrage. அடல்ட் சஃப்ரேஜ், அதாவது வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை, ரைட்? ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த எல்லாரும் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்கள்ல ஓட்டு போடலாம். கரெக்ட். 1950கள்ல ரொம்ப ஏழ்மையான, கல்வியறிவு குறைவான ஒரு நாட்டுல வயசு வந்த எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுக்கறதுங்கிறது எவ்வளோ பெரிய வரலாற்று புரட்சி தெரியுமா? ஆமா சார், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அமெரிக்கா, பிரிட்டன் மாதிரி வளர்ந்த நாடுகள் கூட பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்க ரொம்ப வருஷங்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச முதல் நாள்ல இருந்தே இதை சாதிச்சு காட்டியிருக்கு. அதனாலதான் இந்த ஆர்டிகிள் 326 ஜனநாயகத்தோட ஆணிவேர்னு சொல்லலாம். ஏழை, பணக்காரன், படிச்சவன், படிக்காதவன் எந்த வேறுபாடு இல்லாம எல்லாருக்கும் சமமான அரசியல் அதிகாரம் கிடைக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். இதுல வர்ற இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் கீவேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அடல்ட் சஃப்ரேஜ், ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதுல ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அடல்ட் சஃப்ரேஜ் மக்களவைக்கும் கீழவரையான சட்டமன்றத்துக்கும் மட்டும்தானே பொருந்தும். மேலவைகளான ராஜ்யசபா மற்றும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு இது பொருந்தாது, சரியா? மிகச்சரி. ஏன்னா அங்க நடக்கிறது மறைமுக தேர்தல். அதை விட முக்கியமான இன்னொரு காமன் மிஸ்டேக் இருக்கு. நிறைய மாணவர்கள் ஆர்டிகிள் 326 வாக்களிக்கும் வயசை 21லிருந்து 18 குறைச்ச 61வது சட்ட திருத்தத்தோட, அதாவது 61st அமெண்ட்மெண்ட் ஆக்டோட குழப்பிப்பாங்க. ஆமா, 61வது சட்ட திருத்தம் வயசை மட்டும்தான் குறைச்சது. ஆனா வயது வந்தோர் வாக்குரிமை அப்படிங்கிற அடிப்படை உரிமையை வழங்குறது ஆர்டிகிள் 326 தான். எக்ஸாக்ட்லி. இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். PYQல மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நடைபெறும் என கூறும் ஆர்டிகல் எது அப்படின்னு பலமுறை கேட்டிருக்காங்க. விடை 326. நம்ம நிமானிக்ல இது ஏ, அதாவது அடல்ட் சஃப்ரேஜ். அப்ப கதையை தொடரலாம். எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் நடத்துது, நோபடி டிஸ்கிரிமினேஷன் இல்ல, அடல்ட்ஸ் ஓட்டு போடுறாங்க. அட்டகாசம். இதுவரைக்கும் 324 எலெக்ஷன் கமிஷன், 325 நோ டிஸ்கிரிமினேஷன், 326 அடல்ட் சஃப்ரேஜ் பார்த்திருக்கோம். அடுத்த கட்டமா இந்த தேர்தல் நடைமுறைகளை ஒழுங்குபடுத்த சட்டங்களை யார் உருவாக்குவாங்க? எனக்கு தெரிஞ்சு பார்லிமெண்ட் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அதுதான் ஆர்டிகல் 327. பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மேக் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன்ஸ் டு லெஜிஸ்லேச்சர்ஸ். அதாவது தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்றது டீலிமிட்டேஷன், அப்புறம் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறது, இதெல்லாம் பார்லிமெண்டோட பவர்ஸா? ஆமா. நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் தொடர்பான சட்டங்களை ஏற்ற முழு அதிகாரம் இருக்கு. அகில இந்திய அளவுல தேர்தல் நடைமுறைகள்ல ஒரு சீரான தன்மையை, அதாவது ஒரு யூனிஃபார்மிட்டியை கொண்டு வரதா இந்த ஆர்டிகல். இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் பார்லிமெண்ட், பிரிப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ், டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சிஸ். ஓ, அதனால தான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950 அண்ட் 1951, அப்புறம் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட், இதெல்லாம் நாடாளுமன்றம் இயற்றியிருக்கா? துல்லியமான தகவல். டிஎன்பிசி தேர்வுகள்ல தேர்தல் தொகுதிகளின் எல்லைகளை மறுநிர்ணயம் செய்ய சட்டம் இயற்றும் முதன்மை அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. அதுக்கு விடை நாடாளுமன்றம். ஆர்டிகல் 327. இதுல ஒரு குழப்பம் வர வாய்ப்பு இருக்கே சார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு சட்டம் இயற்றலாம், ஓகே. ஆனா மாநில சட்டமன்ற தேர்தல்களுக்கும் நாடாளுமன்ற சட்டம் இயற்ற முடியுமா? இங்கதான் நிறைய பேர் சறுக்குவாங்க. நாடாளுமன்றம் இரு அவைகளுக்கும், அதாவது பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் சட்டம் இயற்றும், மாநில சட்டமன்ற தேர்தல்களுக்கும் சட்டம் இயற்றும். அதுதான் அதோட சுப்ரீம் பவர். ஓகே, நம்ம நிமோனிக் ENAPSCல இது P, அதாவது பார்லிமெண்ட். அப்போ கதையில எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் நடத்துது, நோபடி டிஸ்கிரிமினேஷன் இல்ல, அடல்ட்ஸ் ஓட்டு போடுறாங்க, பார்லிமெண்ட் ரூல்ஸ் போடுது. நல்ல லாஜிக். ஆனா இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கணுமே, பார்லிமெண்ட் எல்லாத்துக்கும் சட்டம் இயற்றுனா அப்புறம் மாநில சட்டமன்றத்துக்கு, அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு என்ன வேலை? ஆமா, எனக்கும் அதான் தோணுச்சு. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டம் போட முடியாதா? அதுக்கான பதில தான் ஆர்டிகல் 328 தருது. Power of legislature of a state to make provision with respect to elections to such legislature. இதோட சிம்பிள் மீனிங் என்ன? நாடாளுமன்றம் சட்டம் இயற்றாத பட்சத்துல, insofar as provision in that behalf is not made by parliament, ஒரு மாநில சட்டமன்றம் தன் சொந்த தேர்தல்களுக்காக சட்டங்களை இயற்றிக்கலாம். ஓ, அப்படியானால் இது ஒரு சப்பார்டினேட் பவர் போல செயல்படுதா? நாடாளுமன்றம் சட்டம் போடாத விடுபட்ட ஏரியாஸ்ல மட்டும்தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டம் போட முடியுமா? சரியா சொன்னீங்க.
மாநில அளவுல ஏதாச்சும் சிறப்பு தேவைகள் இருந்தா அதுக்கேற்ப சட்டங்களை உருவாக்க ஒரு சின்ன வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஆர்டிகிள் இருக்கு. அப்போ தேர்தல் சட்டங்கள் ஏற்றதுல நாடாளுமன்றத்துக்கும் மாநில சட்டமன்றத்துக்கும் சம அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறது தப்பு. மிகப்பெரிய தப்பு. இதுதான் முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட். மாநில சட்டமன்றத்தோட அதிகாரம் நாடாளுமன்றத்தோட அதிகாரத்துக்கு உட்பட்டது. சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பார்லிமெண்ட் லாஸ். இதை பேஸ் பண்ணி தான் கேள்வி வரும். நாடாளுமன்றம் சட்டம் இயற்றாத விவகாரங்களில் மாநில சட்டமன்ற தேர்தல் குறித்து சட்டம் இயற்றும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? விடை மாநில சட்டமன்றம். ஆர்டிகிள் 328. நம்ம மினாமிக்ல இது எஸ், அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். கதையோட சேர்த்து பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் நடத்துது. நோபடி டிஸ்கிரிமினேஷன் இல்ல, அடல்ட்ஸ் ஓட்டு போடுறாங்க. பார்லிமெண்ட் ரூல்ஸ் போடுது, ஸ்டேட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுது, அல்லது ஸ்டேட்டும் ரூல்ஸ் போடுது. இது வரைக்கும் எல்லாமே ரொம்ப சுமூகமா போயிட்டு இருக்கு. ஆனா நிஜத்துல தேர்தல் நடக்கும்போது பல பிரச்சனைகள் வரும். யாராவது வன்முறையில ஈடுபட்டாலோ இல்ல தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டாலோ நீங்க நேரா நீதிமன்றத்துக்கு போய் தேர்தலை நிறுத்துங்க அப்படின்னு ஸ்டே ஆர்டர் வாங்க முடியுமா? அது எப்படி முடியும்? அப்படி போனா தேர்தல் நடக்கவே நடக்காதே. கரெக்ட். அதை தடுக்கிறது தான் ஆர்டிகிள் 329, பார் டு இன்டர்ஃபியரன்ஸ் பை கோர்ட்ஸ் இன் எலெக்டோரல் மேட்டர்ஸ். என்னது? கோர்ட்டு தலையிடவே முடியாதா? இது ஜனநாயகத்துக்கு ஆபத்து இல்லையா? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுல கோர்ட்டு தலையிடலான்னு இருந்தா ஒவ்வொரு தொகுதியிலையும் தோக்குற நிலைமையில இருக்கிற வேட்பாளர்கள் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வருவாங்க. தேர்தலுங்கிற ரயில பாதியில செயின் புடிச்சு நிறுத்தினா ஜனநாயகம் ஸ்தம்பிச்சிடும். தேர்தல் செயல்முறைகள் பாதியிலேயே தடைப்படாம சுமூகமா நடந்து முடியணுங்கிறதுக்காக தான் இந்த ஆர்டிகிள். அதுவும் ஒரு வகையில நியாயம்தான். ஆனா அப்ப உண்மையிலே அநியாயம் நடந்தா என்ன செய்யறது? தேர்தல் நடந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு எலெக்ஷன் பெட்டிஷன், அதாவது தேர்தல் வழக்கு மூலமா சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றத்துல முறையிடலாம். அதாவது ஊர் போய் சேர்ந்ததும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பாதியில ரயில நிறுத்த முடியாது. அருமையான லாஜிக். இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் கீவேர்ட்ஸ் ஆன பார் டு இன்டர்ஃபெரன்ஸ், டீலிமிட்டேஷன், எலெக்ஷன் பெட்டிஷன் இதெல்லாம் இதுல வருது, ரைட்? ஆமா. இதுல மாணவர்கள் பண்ற காமன் மிஸ்டேக் என்னன்னா, ஆர்டிகிள் 329 நீதிமன்றங்களுக்கு முற்றிலுமா அதிகாரமே இல்லைன்னு நினைக்கிறது தான். அது தப்பு. தேர்தல் நடக்கிற செயல்முறையின் போதுதான் தலையிட முடியாது. தேர்தலுக்கு பின்னாடி எலெக்ஷன் பெட்டிஷன் வழியா தலையிட முழு அதிகாரம் இருக்கு. இது ஒரு அற்புதமான எக்ஸாம் பாயிண்ட். PYQ பிரிடிக்ஷன்ல தேர்தல் விவகாரங்களில் நீதிமன்றங்கள் தலையிடுவதை தடை செய்யும் ஆர்டிகிள் எது அப்படின்னு கேட்டா யோசிக்காம 329 அப்படின்னு அடிக்கலாம். நம்ம மிமோனிக்ல இது C, அதாவது கோர்ட்ஸ். ஆக நம்ம மிமோனிக் ENAPSE முழுமையாயிடுச்சு. கதையை ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடலாம். எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் நடத்துது, நோபடி டிஸ்கிரிமினேஷன் இல்ல, அடல்ட்ஸ் ஓட்டு போடுறாங்க, பார்லிமெண்ட் ரூல்ஸ் போடுது, ஸ்டேட்டும் ரூல்ஸ் போடுது, கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணாது. மிகச் சிறப்பான மெமோனிக். ஆனா இதை தாண்டி ஆர்டிகிள் 329A அப்படின்னு ஒன்னு இருக்கே, ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆஸ் டு எலெக்ஷன்ஸ் டு பார்லிமெண்ட் இன் த கேஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஸ்பீக்கர். ஆனா பிராக்கெட்ல ரிப்பீல்ட் அப்படின்னு வரும், அதாவது ரத்து செய்யப்பட்டு விட்டதுன்னு. இது ஏன் வந்துச்சு, ஏன் போச்சு? ஆமா சார், எனக்கும் இதுல எப்பவுமே குழப்பம். இந்திய அரசியல் வரலாற்றுல இது ஒரு சுவாரஸ்யமான த்ரில்லர். 1975ல அலகாபாத் உயர்நீதிமன்றம் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரோட தேர்தல் வெற்றி செல்லாதுன்னு தீர்ப்பளித்தாங்க. ஓ, அந்த எமர்ஜென்சி டைம்ல நடந்ததா இது? ஆமா. அந்த நெருக்கடியான காலகட்டத்துல தான் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு 39வது சட்ட திருத்தத்தின் மூலமா இந்த ஆர்டிகிள் 329A கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த ஆர்டிகிளோட நோக்கம் என்னவா இருந்துச்சு? அவங்களுக்கு என்ன ஒரு தனி சிறப்பு அமைப்பு உருவாக்கப்படும் அப்படிங்கிறது தான் அந்த சட்டம். அதாவது நீதிமன்றத்தோட அதிகாரம் முற்றிலுமா பறிக்கப்பட்டுச்சு. ஓ, அப்போ ஒரு தனி நபரோட தேர்தல நீதிமன்றத்தோட வரம்புக்குள் இருந்து வெளியே கொண்டு வர நடந்த முயற்சி இது. அதனாலதான் பின்னாடி இது ரிப்பீல் ஆயிடுச்சா? எக்ஸாக்ட்லி. எமர்ஜென்சி முடிஞ்சு 1977ல மொரார்ஜி தேசாய் தலைமையிலான அரசு வந்ததும் ஜனநாயகத்துக்கு எதிரான இந்த விதியை 1988ல 44வது சட்ட திருத்தத்தின் மூலமா முழுமையா ரத்து செய்தாங்க. குரூப் 1 மற்றும் UPSC தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான பகுதி. மாணவர்கள் எங்க தப்பு பண்ணுவாங்கன்னா, கொண்டு வரப்பட்ட 39வது திருத்தத்தையும் நீக்கப்பட்ட 44வது திருத்தத்தையும் அந்த வருஷத்தோட குழப்பிப்பாங்க. நீக்கப்பட்டது 44வது திருத்தம் 1978 அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா ஞாபகம் வச்சுக்கணும். துல்லியமான PYQ பிரிடிக்ஷன். ஆர்டிகிள் 329A எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கு விடை
44வது சட்ட திருத்தம். அப்போ அந்த முழு கதையும் ஒரு குயிக் ரிவிஷனா பாத்துரலாமா? நானே சொல்றேன். எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் நடத்துது. நோபடி டிஸ்கிரிமினேஷன் இல்ல. அடல்ட்ஸ் ஓட்டு போடுறாங்க. பார்லிமெண்ட் ரூல்ஸ் போடுது. ஸ்டேட்டும் ரூல்ஸ் போடுது. கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணாது. கடைசியா 329A மட்டும் ஹிஸ்டரி ஆயிடுச்சு. அதாவது ரிப்பீல்டு. அட்டகாசமா உள்வாங்கிட்டீங்க. இந்த ஒரு லாஜிக்கல் கதை நினைவில் இருந்தா ஆர்டிகல் 324ல இருந்து 329A வரை எப்படி கேள்வி கேட்டாலும் சுலபமா ஆன்சர் பண்ணிடலாம். கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் சொல்றேன், எக்ஸாம் நெருங்குற நேரத்துல பல 100 ஆர்டிகல்ஸை மனப்பாடம் செய்யறவங்களுக்கு இது போன்ற தர்க்க ரீதியான புரிதல்கள், அதாவது லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். ஒவ்வொரு விதியும் ஏன் எழுதப்பட்டுச்சு, எதை தடுக்க எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிற பின்னணியை தெரிஞ்சுக்கிட்டா அரசியலமைப்பு அப்படிங்கிறது வெறும் எண்களோட தொகுப்பு இல்ல, அது ஒரு அற்புதமான வரலாற்று ஆவணம் அப்படிங்கிறது புரியும். மிக சரியான வார்த்தைகள் சார். இன்னைக்கு பார்ட் 15 முடிஞ்சது. ரிமெம்பர் only one shortcut. ENAPSC. Election Commission, No Discrimination, Adult Suffrage, Parliament, State Legislature, Court and 329A repealed. இந்த ஒரு ஷார்ட்கட் மட்டும் நினைவில் இருந்தாலே பார்ட் 15 முழுவதும் ஒரே நிமிஷத்துல ரிவைஸ் பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷம். இந்த அலசல்ல கேட்டுட்டு இருக்கிற நீங்க இத மனப்பாடம் செய்யும் போதே இந்த அமைப்புகள்ல ஏதாச்சும் ஒன்னு உடைந்தால் கூட நம்ம ஜனநாயகம் எவ்வளோ பலவீனம் ஆயிடும்னு யோசிச்சு பாருங்க. அந்த புரிதல் தான் ஒரு தலைசிறந்த அதிகாரியா உங்களை உருவாக்கும். நெக்ஸ்ட் ஆடியோ ஓவர்வியூல கான்ஸ்டிடியூஷன் பார்ட் 16ஓட சிறப்பம்சங்களை பத்தி விரிவா பார்க்கலாம். கண்டிப்பா சார். ஆழ்ந்து படிங்க, லாஜிக்கோடு படிங்க. அடுத்த அலசல்ல சந்திப்போம். பாய்.